ரூபா திரிசா, ரூபா திரிசா வந்து உன்னை கூப்பிட்றதுக்கே நீ அருகதை இல்லை. முகத்துக்கு பவுட்ரு போடணும், பாலிஷ் பண்ணணும்னு வந்த. சரின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தில் வந்து நீ காசு கொடுத்து வாங்கினியா இல்லையா? அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போய் ஒவ்வொரு சினிமாவாக நடிச்சு வந்தேன். இப்போ ரீசெண்டாக கூட ரின் பவுடரில் நீ வந்து விளம்பரத்தை நடிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அழுக்க நீக்கிறதுக்குள்ள விளம்பரத்தை நீ நடக்கிறிய? உன் மனசில் உள்ள அழுக்கு போகுதா? எங்கே வந்து நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா கல்யாண விடால நீயாத்த இருக்க, இளவு விடால நீயாத்த இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு குடும்பத்தை நல்ல முறையாக வாழ விட மாட்டியா நீனு? உன்னோட புத்தியே அப்படித்தானா? ஒரு இளவு வீட்டுக்கு வரீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்குல்ல, உங்கள் அம்மா போச்சிருந்தாங்க, உனக்கு என்ன இங்கே வேலை என்ன? அவர் பின்னாடியே திரிஞ்சு அலையிற. எல்லாரும் சொன்னாங்க, டிவிக்கு தொண்டர்னு சொன்னாங்க, இது ஊதி பெருசாக ஆக்காதீங்கம்மா, வேண்டாம், நம்ம தலைவர் வந்து கரெக்டாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனாலும் எனக்கு வயிற்றுச்சு தாங்க முடியலப்பா. என்ன நீ பொன்னியின் செல்வன்ல குந்தவை இளவரசியை நடிச்சின்னா பெரிய மகாராணின்னு நினைப்போ? ஏம்மா உன் முகரை பார்க்க சேர்க்கல, உனக்கு தான் வயசாகி போச்சுல, ஏதாச்சும் ஒரு கிழடு கட்டை இருக்கும்ல, அதை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஓரமாக ஒதுங்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் எங்களோட தளபதியோட வாழ்க்கையில் வந்து நீ பின்னாடி வந்து நிற்கிற? எங்கே போனாலும் பின்னாடியே எதுக்கு ஒட்டுப்புழு மாதிரி ஒட்டிக்கிட்டே வர? உனக்கு வேலையே கிடையாதா? யார் கொளுத்தி போட்ட தீயோ, யார் கண்ணு போட்டுச்சோ, நல்லா இருந்த குடும்பத்தில் வந்து இப்படி குண்டு வச்சுட்டு போயிட்டீங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் கிடைக்குது? அவர் பின்னாடியே தெரியுது, உனக்கு அசிங்கமா இல்லையா? மற்ற தலைவர் ஆளுகள்லாம் வந்தாங்க, நடிகர்கள் வந்தாங்க, யாரோ வந்தாங்க, வந்து அவங்க அஜித் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சாங்க. வருத்தம் தெரிவிச்சுட்டு அவரோடு போயிட்டே இருக்காங்களா? நீ எதுக்கு அவருக்கு பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்க? என்ன நினச்சி நீ நின்றுட்டு இருக்கன்னு தெரியலையா? இதுக்கு மேலே இந்த குடும்பத்தை நீ கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அவங்க அம்மாவும் பொறுமையாக போயிட்டு இருக்கு. யாரம்மா? விஜயோட அம்மா வந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்க. விஜய் நம்ம சொல்லக்கூடாது, அவர் மரியாதையாக கூப்பிடணும். அவர் இப்போ இன்னைக்கு வந்து பெரிய தலைவர், முதலமைச்சர். நாங்களே இந்த மாதிரி மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம்னா நீ நான் நினைக்கிறேன், நாங்கள் நண்பனாத்தான் பழகிறோம். நண்பனா பழகிறது இதுதானா? நண்பனா பழகிறேன்னு அவர் முதுகில் நீ குத்திட்டு இருக்க. நீ அவர் எதையோ பண்ணு நீ நினச்சிட்டு இருக்க. அந்த திட்டம் இங்கே நடக்கவே நடக்காது திரிசா. நீ பார்த்துக்க. நான் மதுரை கருதேன், என்ன எனக்கு வயசாகி போச்சுதேன், ஆனாலும் எனக்கிட்ட வந்து பலம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்காத. நீ மதுரைக்கு மட்டும் நீ வந்து பாரு. எங்கள் ஏரியாவுக்கு நீ வந்தீன்னா பார்த்தோம்னா சோழவந்தால விளக்கமாறு வாங்கி, உசுரம்பட்டியில் சாயம் காய்ச்சி, மதுரையில் குஞ்ச கட்டி உன்னை சொல்லைய நினச்சி விடுவேன். 4 மைல் வெடுப்படுக்குன்னு தொங்குவாரு, அதை அத்துப்பிட்டு விட்டுருப்பாங்க மதுரைக்காரி. என்ன நினச்சிட்டு இருக்க நீனு? எங்கள் தளபதியை பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையை விலகி போயிடு, இல்லையா உனக்கு மரியாதையே கிடையாது. எங்கள் ஊரை பக்கம் வந்தீங்கன்னா செருப்பு விளக்கமாறு பாலி நிறைய சாணியை கரைச்சி உன் தலையில் ஊற்றி அடிச்சுடுவோம். மரியாதை கெட்டு போவோம் பார்த்துக்க. நாங்களும் பொறுமையாக போயிட்டு இருக்கோம். முதலமைச்சர் பார்த்துக்க நீ தான் முன்னாடி வந்து உட்காந்துருக்க. உன் மூஞ்சியில் முடிச்சாவே தர்த்திரிய மாதிரி எங்களுக்கு தெரியுது. உன்னை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கல. படத்தில் நடிச்சா எல்லாரும் பார்த்தா செஞ்சோம், அதோடு போக வேண்டியதானே? போய் ஒரு நீக்ரோக்கு மாதிரி ஒரு கருத்தை கண்ணுக்கிறேன்னு போய் கட்டி பிடிச்சிக்கணும் நின்று, அதெல்லாம் நாங்கள் பார்க்காம இருக்கோம். பஃபில் போய் சாராத்தி ஊற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு மண்டிக்கிட்டு கிடந்தா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி நீ பவுடரை பூசிக்கிட்டு வந்து கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அஜித் வந்து எதுக்கு எங்கள் முதலமைச்சர் படி நீ நிற்கிற? உனக்கு என்ன இங்கே இருக்க அலுவல்? உங்கள் ஆத்தால வரைச்சி கேள்வி கேட்க வந்தானே முண்டை, நீ என்னதுக்கு இங்கே வர? இங்கேருந்து ஒரு குடும்பத்தை கெடுத்து குட்டியச்சவர் ஆக்கிட்டு இருக்க. உனக்கு இது நல்லாவே இல்லை. இந்த பாவம் நீ சும்மாவே விடாது. இந்த பாரு சேகர் பாபு பாரு, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காருல்ல, அந்த மாதிரி யாராச்சும் ஒரு கிளடு காட்டி உனக்கு இல்லாமே அப்போ டைரக்டர் யாராச்சும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீ வாட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இரு. உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? ஃபாரின்ல போய் செட்டில் ஆகு. உனக்கு இல்லாத ஆளுகளா? இப்படி விட்டு கடைசியை பார்த்தோம்னா உண்டை வீட்டுக்கு துரோகம் நினைக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அவரை வச்சு எம்புட்டு படம் நடிச்சிருக்க, எம்புட்டு காசு வசூல் பண்ணியிருக்க. போகிற இடத்துல நாங்கள் நண்பராக பழகிறோம் நீ சொல்லிட்டு தெரியுற. எங்கள் பிள்ளை வந்து நண்பராகத்தான் பழகுது, உன்னை தள்ளிதான் வச்சு பார்க்குது. ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க? அவர் ஒதுங்கி போனாலும் உன்னை கொண்டாந்து கிட்டக்க வச்ச மாதிரி ஒரு போட்டோ கொடுத்து இந்த பாருங்க திரிசா வராங்கன்னு இவங்க ஊதி கெடுக்கிறாங்க. அவங்க என்ன கதியாக போகிறாங்களோ இந்த ஊப்பிக்காரங்கெல்லாம், இந்த மீடியாக்காரங்க அவங்க நாசமாக போயிடுவாங்க. எங்கேனாச்சும் அவனுக்கு ஒரு இடத்துல குண்டு வைக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் கூட மனித வெடிகுண்ட மாதிரி கூட அவங்களை குண்டு வச்சு கொண்டுட்டு போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ ஆத்திரம் வருது எங்களுக்கு. இப்படி ஆத்திரம்னா ஒரு பெத்தவ முதலமைச்சரோட அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பரந்த மனப்பையோடு உன்னை ஒன்று சரி ஒரு நடித்த பொம்பளை வருது போகுதுன்னு உன்னை அப்படியே பரந்த மனப்பையோன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி இருக்கவ இந்த சங்கீத அம்மாவுக்கு எவ்வளோ வைத்தறிச்சிருக்கும். இத்தனை நாள் அந்த குடும்பத்தை பிரித்து வச்சிருக்க அடிக்கலாம் உண்ட. உனக்கு இதில் என்ன இருக்குது லாபம்? வாழ்க்கையை அதாவது வட்டி சோத்தை கூட பகிர்ந்து கொடுத்துருவோம். வா வீட்டுக்கு வரையா நம்ம சாப்பிட்டுட்டு கொடுத்தா நீ இப்படி சோறுதுன்னு சொல்லுவோம். அதுக்காண்டி வாழ்க்கையை பகிர்ந்து கொடுப்போமா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பகிர்ந்து கொடுக்காது. சங்கீதம்மா அந்த வீடியோவை பாருங்க, அவளை விளக்கமத்தை கொண்டு அடிக்க. இல்லை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு 100 பேரை கொடுக்கண்டி அவளை அடிக்கிற அடியெல்லாம் முதுகு தோல் பிஞ்சு வர மாதிரி அடிக்கிறேன். இவ்வளோதான் அவளுக்கு மரியாதை. மதுரைக்கு வந்தானா உயிரோட திரும்பி போக மாட்டான். திரிசா எச்சரிக்கையா இருந்துரு, இதோடு விலகி போயிரு. அவரை நீ தொட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு திரிஞ்சின்னு பார்த்துக்க. உனக்கு நடக்கிற மரியாதை வேற, உனக்கு கிடைக்கிற மரியாதை வேற. இதுக்கெல்லாம் நீ ரெடியா இருந்தா நீ மதுரைக்கு வந்து வா. மதுரைக்கு நீ தைரியமான பொம்பளையான நீ வாடி. உன்னை நீ என்ன பண்றன்னு பாருங்க. நீ மதுரைக்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்றன்னு பாருடி.